தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/7/2015 வெள்ளிக்கிழமை அசுவதி நட்சத்திரம் மாலை 4:44 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஆண்கள் என்று சொன்னாலே தைரியம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். தைரியம் புருஷ லட்சணம் என்று சொல்வது. பலமாக இருப்பது என்பது ஆண்களுக்கு வேண்டும். பலகீனம் என்பதுதான் பெண்களுக்கு அழகு என்று கண்ணதாசன் வர்ணித்து சொல்லுவார். ஒரு பெண் தன் கணவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ரொம்ப தைரிய குறைச்சலாக இருக்கிறாரு, வேலையை விட்டுட்டாரு, இப்போ சொந்தமாக தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்பாட்ட கேட்க பயப்படுறாரு, அப்பா அம்மாட்ட நிறைய பண வசதிகள் நிறைய இருக்குது, மற்ற சகோதரர்கள்லாம் தைரியத்தோடு கேட்டு அவங்கவுங்களும் தொழிலுக்கு பணம் வாங்கிட்டு தனியாக தொழிலெலாம் செய்கிறாங்க. ஆனால் என்னுடைய கணவர் கேட்குறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாரு, பயப்படுறாரு, அவருக்கு வீரம் வரல, தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு வரல, யாராவது ஒரு பின்னணியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, எப்போ இந்த மனபயம் தெளியும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி ஒருத்தருக்கு வீரம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில ஆலயங்கள் இருக்கிறது. அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் வீரம் தைரியங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது ஒரு ஆண் வீரத்தோடு வாழ வேண்டும் என்பது தான் நம்முடைய தமிழருடைய மரபு. பாம்பேயில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னார், பாம்பேயிலேயே சனிக்காக ஒரு கோயில் இருக்கான். அந்த கோயில் இருக்க ஊரில் எந்த வீட்டுக்குமே கதவு இல்லையா, வீடுகளுக்கு கதவில்லாமல் இருக்கிற ஊர் அந்த ஊர் தான். அங்கே எந்த பயமுமே இல்லை, யாருமே எந்த திருட்டு பயமும் இல்லை, யாரும் வரமாட்டாங்க, கதவை திறந்து வச்சுட்டு படுத்துருக்கலாம். ஆனால் உள்ளபடியே கதவே இருக்காது. அந்த ஊரில் இருக்க எல்லா வீடுகளுக்கும் கதவு இருக்காது. அந்த ஊரில் சனி பகவான் வீட்டிலிருந்து அருள் வழங்குகின்றார், மூலஸ்தானமாக இருக்குது. நாங்கள்லாம் அங்கே தான் சென்று சனியை வழிபாடு செய்வோம்னு சொல்கிறார். இது பாம்பேயில் இருக்குது. இது மாதிரி ஒரு ஊர். நம்ம வீடுகளுக்கு கதவு இல்லாமல் வச்சுக்க முடியாது. கதவுக்கு சில பேர் பூட்டு போட்டு அந்த பூட்டை பல முறை பூட்டிட்டமானு இழுத்து பார்த்து சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாம் வீரத்தோடு வாழ வேண்டும், தைரியத்தோடு வாழ வேண்டும், தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும், தனித்து இயங்குகிற ஆற்றல் நமக்கு வர வேண்டும். அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் சிவனுக்கு சிவம் என்று சொல்வார்கள். அதாவது சிவத்திலே கொம்பு இல்லாவிட்டால் சவம். ஆகையினாலே வீரம் இல்லாமல் இருந்தால் அது சவமாக இருக்கக்கூடாது. வீரத்தோடு இருந்து சிவமாக இருக்க வேண்டும். சக்தி இருந்தால் செய், இல்லையில் சிவனே என்று இரு என்று சொல்வார்கள். சக்தி இருக்கணுமா, அந்த சக்தியோடு இணைந்த சிவனாக இருந்தால்தான் சிவசக்தியை வீட்டிலே வைத்து நாம் வழிபாடு செய்யலாம். சிவனும் சக்தியும் இணைந்த உருவம் இருக்கிறதே, அதை இல்லத்திலே வைத்து சிவசக்தி கவசங்கள் பாடி வழிபாடு செய்யலாம். ஆலயத்துக்கு சென்றால் அஷ்ட வீர ஸ்தலங்கள் என்று இறைவனுக்கு வீரம் வந்த 8 திருக்கோயில்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. ஒன்று திருக்கண்டியூர், மற்றொன்று திருக்கோவிலூர், மற்றொன்று திருவதிகை, மற்றொன்று திருப்பரியலூர், அதற்கு அடுத்தது திருவிற்குடி, அதற்கு அடுத்தது வழுவூர், அதற்கு அடுத்தது திருக்குறுக்கை, அதற்கு பின்னாலே திருக்கடவூர். இந்த 8 ஊர்களிலும் இறைவனுக்கு வீரம் வந்தது. அப்படி வீரம் இறைவன் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சித்தசனை கண்ணால் எரித்தும் ஜெயங்கொண்டார், சிரித்தும் ஜெயங்கொண்டார் இவர் என்று ஜெயங்கொண்டார் சதகத்திலே வரும். சிவபெருமான் சிரித்தும் ஜெயங்கொண்டாராம், மன்மதனை எரித்தும் ஜெயங்கொண்டார் என்று சொல்வார்கள். அப்படி இறைவனுக்கு வீரம் வெற்றி பெற்ற ஸ்தலங்கள் அந்த 8லே திருக்கண்டியூர் என்பது பிரம்மனுக்கு சிரம் கொய்த இடம். அதேபோல் திருக்கோவிலூர் என்பது அந்தகாசுரனை சம்ஹாரம் செய்த இடம். திருவதிகை என்பது திரிபுரத்தை எரித்ததனாலே வந்தது. திருப்பரியலூர் என்பது தக்கன் சிரம் கொய்த இடம். திருப்பரியலூர் என்பது தக்கன் சிரம் கொய்த இடம். திருவிற்குடி என்பது ஜலந்தராசூரனை சம்ஹாரம் செய்த இடம். அதேபோல் வழுவூர் வைப்பு ஸ்தலம், யானையை உரித்தது. திருக்குறுக்கை என்பது காமனை எரித்தது, அங்குதான் காமனை மன்மதனை எரித்தது. கண்ணதாசன் சொல்லுவார், இந்த காமனை பற்றி சொல்லுகின்ற பொழுது காமன் எல்லோருக்கும் காமன் என்று சொல்லுவார். வாரியார் சுவாமிகளும் சொல்லுவார்கள், அந்த காமன் என்றால் மன்மதன் என்று பொருள். மன்மதனையே எரித்தாராம் சிவபெருமான். ஆகையினாலே அந்த திருவிளையாடல் நடந்த இடம் திருக்குறுக்கை. அதே போல் உங்களுக்கு தேவைப்படுகின்ற, நீங்கள் அத்தியாவசியமாக அனைவருமே சென்று வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலம் திருக்கடவூர். காலனை காலால் உதைத்தார், காலனை காலால் கடைந்த ஊர் என்று சொல்வார்கள். திருக்கடவூர் அங்கு யமனை உதைத்த இடம்.
ஏன் என்று சொன்னால் அங்கே வரம் கேட்க வந்தவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும், மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனுக்கு 16 வயது தான். 16 வயதிலே அவனை யமன் கவ்வுவதற்காக வந்தார். என்றும் 16ஆக நீ சிரஞ்சீவியாக இரு என்று சொல்லி இவர் ஆணையிட்டார். யமனை உதைத்தாராம். இப்படி வீரம் வந்த இந்த இடங்களிலே ஏதாவது ஒரு இடத்திற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் செல்லுங்கள்னு அந்த பெண்ணிட்ட நான் சொன்னேன். அதே போல் அவருடைய கணவர் என்ன செஞ்சார், இந்த 8 ஊரில் முடிந்த அளவுக்கு ஒரு 3 ஊர்களுக்கு சென்று வந்தார். சென்று வந்த பின்னாலே ஒரு பஞ்சாயத்து வந்தது. அந்த பஞ்சாயத்திலே மற்ற சகோதரர்களைப் போல தாய் தந்தையிடம் துணிந்து கேட்டார். நானும் தொழில் செய்ய வேண்டும், எனக்கும் வயதாகிவிட்டது, அதுக்கு போதுமான செல்வம் இல்லை, நீங்கள் தந்து உதவினால் நன்றாக இருக்கும் என்று பணிவோடு கேட்டார். பெற்றோர்களும் திடீரென்று மனமாற்றம் ஏற்பட்டு அவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு தனித்து இயங்கிக் கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். இதை எதற்காக குறிப்பாக சொல்கிறேன் என்று சொன்னால், தைரியம் புருஷ லட்சணம். தைரியம் இல்லாத குழந்தைகள், தன்னம்பிக்கை இல்லாத குழந்தைகள், மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு தன்மை இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் இது போன்ற ஆலயங்களுக்கு சென்று நாம் அழைத்து சென்று அங்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடுகள் செய்து வந்தால் அவருடைய வாழ்க்கையில் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கூடுதல் கடன் சுமையை குறைக்க முயற்சி எடுத்துக்கொள்கின்ற நாள். கடன் சுமை கூடுகிறதே என்பதை குறைப்பதற்காக ஒரு புது யுக்திகளை கையாளுவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். யாருடனாவது இன்னொரு கூட்டுத்தொழில் செய்யலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். அதற்காக கொள்கை பிடிப்பையும் நீங்கள் கொஞ்சம் தளர்த்திக் கொள்வீர்கள். ஜென்ம சந்திரன் என்பதனாலே இன்றைக்கு பயணங்கள் அதிகரிக்கும். ஊர் மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வாகன மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். பழைய வாகனங்கள் பழுதாகின்றனவே, புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். 2ஆம் இடத்திலே புதன் வலிமை இழந்திருந்தாலும் கூட தன வரவிற்கு குறைவு இருக்காது. செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மிதுனராசினியர்களே, அதிகாலையிலேயே வரவு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள். அருமை குழந்தைகளுக்காக அதிக செலவிடுவதும் இன்று நீங்கள் செய்யும் கடமையாக செய்வீர்கள். இன்றைக்கு ராசிநாதன் புதன் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். எனவே காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. செய்தொழிலே லாபம் கிடைக்கும். புதிய கூட்டாளிகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள முன்வருவீர்கள். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். இடம் வாங்குவதில் இருந்த பிரச்சனைகளும் அகலும். கடகராசினியர்களே, மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேருகின்ற நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். விஐபிக்களின் சந்திப்பால் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். புதிய தொழிற்தொடங்கும் திட்டங்களும் உருவாகலாம். சிம்மராசி நேயர்களே, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்கின்ற நாள். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். பிள்ளைகளின் மேல்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இன்றைக்கு அதிகமாகவே இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். வழிபாட்டின் மூலம்தான் நீங்கள் வளர்ச்சி காண வேண்டும். வாங்கல் கொடுக்கல்களில் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் இதை செய்வதாக சொல்வார்கள், ஆனால் கடைசி நேரத்தில் கையை விரித்து விடுவார்கள். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பதுதான் நல்லது. பயணங்களையும் மாற்றி அமைப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். இன்றைக்கு கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகையை வழிபட்டு ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, தீட்டும் திட்டங்கள் திசை மாறி செல்லும் நாள். திடீர் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். 2ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் வலிமை இழந்திருக்கிறார். எனவே பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட வந்தவுடனேயே செலவாகும் சூழ்நிலை உண்டு. நேற்றைய பிரச்சனை இன்னும் இழுபறி நிலையிலேயே இருக்கலாம். அஞ்சல் வழியில் வரும் செய்தி அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். ஒரு சிலரிடம் கொடுத்த கடனை வசூலிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் விழிப்புணர்ச்சி தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, அயல்நாடு செல்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு வரவு வந்து சேரும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தித்திக்கும் செய்திகள் இல்லம் தேடி வரப்போகிறது. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். என்ன இருந்தாலும் 8லே செவ்வாய் இருப்பதால் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். மருத்துவ செலவுகள் உண்டு. ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. கடிதம் கூட உங்களுக்கு கடித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். உத்தியோக உயர்வு ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலுகின்ற நாள். இன்றைக்கு இடமாற்ற சிந்தனை மேலோங்கும். ஊர் மாற்ற சிந்தனை மேலோங்கும். இல்லம் தேடி வரும் விருந்தினர்களால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். அரசியல் மற்றும் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு புதிய
பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. கிழமை வெள்ளி என்பதால் சிவாலய வழிபாட்டில் உங்கள் சிந்தையை செலுத்தினால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாள். இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கலாம். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண்பலிகளுக்கு ஆளாக நேரிடும். தொழில் மாற்று சிந்தனை மேலோங்கும். வாகனங்களையும் மாற்றுவதற்கு ஒரு சிலர் முன் வருவார்கள். பெரும் விரயம் ஒன்று காத்திருக்கிறது. எனவே வீடு கட்டுவது அல்லது வாங்குவது சம்பந்தமாக கடன்களுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் இப்பொழுது தொடங்கலாம். அரசு வழியிலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அல்லது வள்ளல்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் பரிபூர்ண பார்வை பதியும் என்று திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகின்றது. தெய்வீக சிந்தனை மேலோங்கும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு மிகச்சிறந்த நாள். வாடும் உள்ளத்திற்கு வளர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். இன்றைக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சிக்கல்கள் தீரும், சிரமங்கள் தீரும், செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமை வெள்ளி என்பதால் தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். செல்வ நிலையை உயர்த்தி கொள்ளுங்கள். மேலும் விவரம் அறிய தினத்தந்தி படியுங்கள்.